கிட்டத்தட்ட நீங்க சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இந்த முடிவை அதனுடைய தொண்டர்கள் கடுமையான அளவுக்கு சமூக வலைதளங்களை களமாடுறதுக்கு நீங்க அந்த தோழமை என்பது நீண்டகால தோழமை, இன்னைக்கு நேற்று உருவான கூட்டணி அல்ல. அது கிட்டத்தட்ட 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு பின்பு 2026 தேர்தல், தொடர்ச்சியா வெற்றிகளை பதிவு செய்தவர்கள். 26 தேர்தலை தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியாக அவர்கள் வெற்றி ஒன்றையே பதிவு செய்த ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி அப்படிதான் உருவாக்கம் பெற்றது. அந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு அடிநாதம்னு ஒண்ணு இருக்கும். பொதுவா ஒரு அலையன்ஸுக்கு ஒரு அடிப்படை கொள்கை அல்லது அடிப்படையான ஒரு கட்டமைப்பை உறுதிப்படுத்துற ஒரு இணைக்கக்கூடிய பாலம்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் பாஜக எதிர்ப்பு. அதை தான் நீங்க முதல் கேள்வியா கேட்டீங்க. அந்த பாஜக எதிர்ப்பு என்பது இன்னைக்கு இரு துருவங்களாக உடைந்து விட்டது. கிட்டத்தட்ட பழைய இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணியினுடைய முகமும் முகவரியுமா தமிழ்நாட்டுக்கு இருந்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவருக்கு பதில் இவருங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த திமுகவை தேர்தலில் வீழ்த்தி விட்டு முதல்வர் வேட்பாளரையே தோல்வியடைய செய்து விட்டு கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கட்சிகளையும் இன்னைக்கு உருவிக்கிட்டாங்க. அதுதான் தாவேகா. அப்ப கிட்டத்தட்ட அவர்களுக்கு அந்த இடம் ஒரு திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக மாறுகிறது.